அடுத்து என்னென்ன படங்கள் போயிட்டு இப்போ கன்னடத்துல ஒரு 45 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது டிசம்பர்ல. அது வந்து ஆல் லாங்குவேஜஸ். அப்புறம் ஒன்னு ஷூட்டிங் நடக்குது பெயில்னு சொல்லிட்டு. இன்னொன்னு டேட்னு ஒரு ஃபிலிம் ஜெயிலர் 2ல ஸ்டார்ட் ஆகுது. தமிழக இமயமலைக்கு வந்து ஆன்மீக பயணம் சூப்பர் ஸ்டார் நீங்களும் ஆன்மீக தலமா வந்திருக்கீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்கவுங்க ஆக்சுவலாக அவங்கவுங்க இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் இட்ஸ் குட். ஒரு விதத்துல ஒரு எங்க சாந்தி கிடைக்குதோ, எங்க நிம்மதி கிடைக்குதோ அங்க போறது வணக்கம். உங்களுக்கு எப்ப ரஜினி சார் பார்க்க நாங்க ரஜினிங்கிற பாக்குறவருக்கு எப்பயும் அப்படிதான் இருப்பாரு. ஒரு மாதிரி ஒரு வேற மாதிரியான ஒரு மனிதன். தமிழகத்துல விஜய் வந்து அரசியல் வந்திருக்காரு. அவர் இடையில வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது தொடர்பா நீங்க ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் விஜய் சார் வரும்போது வே ஹி ஸ்போக் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஐ டோன்ட் நோ ஹவு இட் கோஸ் ஆன். ஏன்னா எனக்கு அவ்வளோ தமிழ்நாடு பொலிட்டிக்கல் இது அவ்வளோ நாலேஜ் கிடையாது. சரண் சார் நல்லா தெரியும், அவங்க சன்னு நல்லா தெரியும். எல்லா ஃபேமிலியும் ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி வித் ஆல் த பார்ட்டிஸ். இந்த பார்ட்டி அந்த பார்ட்டின்னு சொல்லல. விஜய் சார் ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் இட்ஸ் வெல்கம் ஃபார் ஹிம் டு பி இன் பாலிடிக்ஸ். அவங்க எத்திக்ஸ் பிரகாரம் எப்படி ஒரு நல்லது பண்ணணும்னு பாக்குறாரு, அதுக்கு ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவேன். சென்ட்ரல்ல என்னென்ன நடக்குது எனக்கு ஆக்சுவலா ஐ டோன்ட் நோ. பார்த்தேன் சம்பவத்துல கொஞ்சம் கஷ்டமாச்சு, எல்லாருக்கும் ரொம்ப பேர் ஒரு உயிர் போச்சு. அது ஒரு ஆக்சுவலா ஒரு ஹியூமனா ரொம்ப இதா இருந்தது. பட் ஏன் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. தேவைக்கு தலைவர் விஜய்க்கு நீங்க வந்து சொல்ல விரும்புறீங்க? ஒன்றும் இல்லை, நான் சொல்றது உங்களுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாலும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா நிதானமா எடுக்கணும்னு. ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அன் பிரதர்.